ட்ரெய்லருக்கு இன்னும் சார் இப்போ நான் டைம் மாற்றிட்டேன் சார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வரப்போகுது சார். 10 நிமிஷம் ஃபிக்ஸும் பண்ணல சார். நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நிமிடங்கள் வந்துடும். அண்ட் டார்லிங்ஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்கள் எல்லாரும் உட்காந்திங்கன்னா பின்னாடி நிறைய ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களுக்கு கவர் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க தக்ஃப்ளூயன்சர் அத்தனை பேர் இங்கே இருக்கீங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர் செலிபிரிட்டிஸ் நீங்கள் தக்ஃப்ளூயன்சராக மாறி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய காரணம் இந்த ஒரு அழகான டீம். அண்ட் 5 மணிக்கு நம்ம பார்த்து கொண்டாட போகிற அந்த ஒரு ட்ரெய்லர். அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்துருக்கோம். ஸோ கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்கள் செட்டில் டவுன் ஆகிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ட்ரெய்லர் பார்த்துலாம் ப்ளீஸ். நான் உட்காந்தா விட மாட்டேன் நீங்க. ஐயோ சார் 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 என்ன சார் அந்த இது எந்த பால் போட்டாலும் அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி. ஓகே டார்லிங், ஸோ ட்ரெய்லருக்கு சார் மாற்றிட்டேன். 8 மினிட்ஸ் தான் இருக்குது. இன்னும் திருப்பி 15 மினிட்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக நான் அடிப்பீங்க அப்படின்றது தெரியும். ஸோ 8 நிமிஷம் இருக்குது. செலிப்ரேட் பண்ண ஆர் யூ கைஸ் ரெடி? இதே ட்ரெய்லரை ஒன்று வீட்டில் டிவியில் பார்த்துருப்போம், இல்லை எங்கேயாவது ஃபோனில் உட்காந்து பார்த்துருப்போம். ஆனால் லைஃப்பில் இந்த ட்ரெய்லர் நாங்கள் இப்படி உட்காந்து பார்ப்போம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களை ரசிக்கிறோம், கொண்டாடுறோம். நீங்கள் எல்லாரும் இருக்க இந்த ஒரு நேரத்தில், அதுவும் இந்தியாவில் அத்தனை மொழிகள், அத்தனை பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து எல்லாரும் இங்கே வந்திருக்கு இந்த ஒரு நேரத்தில் இவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம்னா இட்ஸ் ட்ரூலி a பியூட்டிஃபுல் ஈவென்ட். தேங்க்யூ. அண்ட் உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாரை பற்றியும் கேட்டோம். த்ரிஷா மேமை பற்றி உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா ஆயுத எழுத்தில் பார்த்தோம், பிஎஸ்ல பார்த்தோம், கொண்டாடணும். எந்த மேடை அவங்க ஏறினாலும் உயிர் உங்களுடைய தேவின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தக் லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அவங்களுடைய படைப்புகளுக்கு அவ்வளோ ரசித்து நிறைய படங்களில் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் அபவுட் அ பாடி ஆஃப் ஒர்க் சார் நீங்கள் சொல்லணும்னு ஆசை. த்ரிஷா கூட நான் இது 4th ஃபிலிம் பண்ணுறது. ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் லவ் யூ சார். ஓகே தேங்க்யூ. ஓகே, ஸோ ட்ரெய்லருக்காக வெயிட்டிங் அப்படின்றது தெரியும். ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. மறுபடியும் கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் சொன்னால் அது பவர்ஃபுல்லான வார்த்தையாக இருக்கும். ஒரு வார்த்தை அபவுட் ஆர் ட்ரெய்லர் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் லான்ச் பண்ணுறதுக்கு. வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த்ரிஷா மேம். ஏன்னா சார் சிம்பு சார் சொன்னார், நான் நிறைய சொல்ல தெரிக்க போது பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் ஒன் வேர்ட் அபவுட் ட்ரெய்லர், ஹேஷ்டேக். அது நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன், தகிங் இட். ஓகே, தக் லைஃப் தக்கிங் இட். ஓகே, நீங்கள் ஒரு ஹேஷ்டேக் என்ன சார் சொல்லுவீங்க மணி சார்? நாங்கள் சொல்லுவோம் ஃபிலிம் பை மணிரத்னம் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்கள் பேரே மணிரத்னம் சார், மணி சார்னு தான் சார் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. சார் நாங்கள் சேர்க்கல, அப்படியே மைண்டில் பதிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஹேஷ்டேக் கொடுத்தா என்னவா இருக்கும்? ஜஸ்ட் வாட்ச் இட்.